ஹல்லேலூயா. மெயின் கர்த்தர் நல்லவர். மெயின் இந்த மாலை வேளையில உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ரொம்ப சோகமாவாதீங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமான கேள்வி தான். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? இந்த ஏமையில தான் தெரியுது. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உங்களுக்கு அதிகமா நேசிக்கிறாரு? மெயின் இந்த மாலை வேளையில நான் கொண்டு வர வார்த்தை, ஆண்டவர் நம்மளை பார்க்கிற தேவன். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் அது ரசிக்கிற தேவன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஒத்து பார்க்கிற காரியம் மட்டும் இல்லை, நம்ம அவருக்காக எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் ரசிக்கிறாரு. நம்புறீங்களா? ஏன்னா நீங்க செய்கிற சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன ஊழியமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை ஒத்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் பார்க்காம இருக்கலாம், இல்லை மனுஷன் பார்த்து ஒரு வாட்டி பாராட்டுவாங்க, 2 வாட்டி பாராட்டுவாங்க, 3ஆவது வாட்டி அதை பார்த்து பார்த்து பழகி போச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்தும் அவர் நினைவுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் நினைவுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் நினைவுக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில நான் சொல்வதுன்னா, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவரு தன் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறார்னா, அவர் பரலோகத்திலிருந்து அவர் உயர்ந்த அடுக்கில் இருக்கிற தேவன் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளை அவ்வளோ அழகாக நேசிக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி உணர மாட்டோம்னா, நம்மளுக்கு அது பழகி போச்சு. ஒவ்வொரு நாளும் அது பழகி போச்சு. பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு நாள் செய்யுது, வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் பழகி போயிட்டோம். ஆனால் இந்த மாலை வேளையில் ஆண்டவர்ன்ட்டு நான் அந்த பாச சொன்னோன்னே நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு டீம் ஞாபகம் வந்துச்சு. அந்த டீம் அன்றைக்கி நான் கூட சொல்கிறேன். ஏன் அந்த டீம் எடுத்தேன்னா, இது இந்த காரியம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தேவை. இது நம்ம எல்லாத்துக்கும் தேவை. எதுக்கு தேவைன்னா, நம்ம ஊழியத்தில் வளர்கிறதுக்கும், ஊழிய காரியங்கள் செய்வதுக்கும், ஊழியத்தில் அற்புதங்களை பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள் தேவை. என்னுடைய டீம் நான் என்ன வச்சிருக்கேன்னா, சேர்ந்து சொல்லுவோமா? ரிவைஸ். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் பார்க்குறாருன்னா, நம்ம ஆண்டவர் ரசிக்கிறாருன்னா, அந்த காரியத்தில் ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்ம எடுத்து செய்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் பார்க்குறாருங்க. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் சோர்ந்தே போகலன்னு? நான் சொல்லுவேன், நான் சோர்ந்து போயிருக்கேன். ஆனால் ஆண்டவர் திருப்பி என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, ஆண்டவர் இன்னொரு காரியங்களை எனக்கு மேலே வைத்து என்னை திருப்பி தூக்கி எடுத்திருக்கிறாரு. நான் ஒரு பாதையை விட்டு ஓடாதபடிக்கு எனக்கு ஒரு டிவைடர் போட்டு வச்சிருக்கிறாரு. நான் அந்த பாதை என்னை நான் அந்த காரியம் செய்ய முடியாமல் போயிடுவேன் சொல்லி நான் நினைச்சாலும், ஆண்டவர் அந்த காரியத்தில் என்னை கொண்டு அந்த காரியத்தின் மேலே அவர் ஆசீர்வாதங்களை எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. இதுதான் நம்ம தேவன். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கண்களை வச்சு பார்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு சின்ன ஒரு பாத்ரூம் கழுனாலும் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அவர் ஒரு வீடை கூட்டினாலும் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். எங்கெல்லாம் அவர் நாமத்தை சொல்லி ஆராதிக்கிறோமோ கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். பாருங்க, அவர் எதிர்பார்க்கிற காரியம் இது. தன் பிள்ளைகள் அவர் வேலைகளை செய்வாங்களான்னு இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான்னா அவரோட வேலைகளை செய்வதற்காக, அவரோட காரியங்களை செய்வதற்காக, அவரோட காரியங்களை நம்ம உருவாக்குவதற்காக. இன்னைக்கு அநேக நம்ம சில நேரத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து சில ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கலாம், அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். திடீர்னு ஒரு நேரத்தை சோர்வு உண்டாயிடும். சோர்வு உண்டாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போனோம். நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த காரியம் எனக்கு இல்லை, இது அது இது என்னோட ஊழியம் இல்லை, இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாதுக்கு மேலே, ஏன்னா சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியங்களை நம்மளை எப்போ முன்குறிச்சிருக்கான்னா, தாயின் கருவிலே முன்குறிச்சிருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும், நீ இத்தனை வயசுக்கு வந்தால் இந்த ஊழியங்களை செய்வேன், இந்த வயசுக்கு வந்தால் இந்த காரியங்களை அற்புதமாக செய்வேன் அப்படி சொல்லி ஆண்டவர் ஒரு சிந்தனையில் அவர் நம்மளை படைக்கும் போது நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இப்படிதான் செய்வோம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்கன்னா, இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மளை வரைந்து வைக்கிற காரியத்தில் நம்ம எத்தனை பேர் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் அழைச்சி வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் வச்சுன்னா அது பொசிஷன் இருக்கும். ஆஃபீஸில் ஜஸ்ட் ஒர்க்கராக இருப்போம்.
அப்புறம் சூப்பர்வைசராக மாறுவோம், அப்புறம் ஒரு பொசிஷனுக்காக மேனேஜராக மாறுவோம், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவாக மாறுவோம். அது இதற்கு பொசிஷன் இருக்கு. ஆனால் ஆண்டோட ஊழியத்தில் மட்டும் நம்ம பேசிக்காக ஒரு ஒர்க்கர்ஸாக நடந்துக்கிறோம். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சூப்பர்வைசராக மாறுவோம்னா அதுக்காக உழைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டோட ஊழியத்தில் இன்னும் ஒரு லெவலுக்கு நம்ம போகணும்னா இன்னும் ஆண்டோட நெருங்கி வரணும், இன்னும் ஆண்டோட மகிமையை காணணும், இன்னும் நெருங்கி வரணும். இன்னைக்கு சோர்ந்து போகிறது ஆண்டோட நெருங்கி வராத ஒரு காரியம். இன்னைக்கு அதை ரிவைஸ் பண்ணணும். நம்ம எப்படி நான் சோர்ந்து போகிறேன்னா திருப்பி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும், ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், ஆண்டவரே என்னை ரிவைஸ் பண்ணி விடுங்க ஆண்டவரே. ஐ மீன் முதல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஐசையா புத்தகம் 57 அதிகாரம் 15 வசனம் படிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்கிறார், பணிந்தவர் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும். அப்பனா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டு வரும்போது ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பெருமையா இருக்கிற ஆண்டவர் எகித்து நிற்கிறார். ஆனா தாழ்ந்து வரும்போது ஆண்டவர் அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே அப்பா நான் அது வரைக்கும் செய்த ஊழியத்தான் விட்டுட்டேன்னு சொல்லி நம்ம வேதனை படுறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட தாழ்ந்து போகும்போது, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை கொடுங்க, மறுபடியும் ஒரு புதிய ஊழியத்தை கொடுங்க, மறுபடியும் புதிய ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே, எடுத்து செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். இனி தன் பிள்ளைகள் நெருங்கி வரணும், அவரோடு நேரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். அதான் சொல்லு, வேதம் சொல்லுது, பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறாராம். இன்னைக்கு நம்ம செய்த ஊழியத்தில் இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லி நினைக்கிற காரியத்தில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. என்ன கர்த்தர் ஊழியத்தில் அச்சீவ்மெண்டே இல்லை. கர்த்தர் ஊழியத்தில் என்னது, இன்னும் போக போக அவர் ரசிக்க ஆரம்பிப்போம், அவர் ரகசியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இன்னும் போக போக ஊழியங்களை செய்யும் போது கர்த்தரோட எதிர்பார்ப்புகளை என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இன்னும் போக போக கர்த்தரோட ஊழியங்களை செய்யும் போது அவர் என்னை வைத்து செய்வாரா, ஏதாச்சும் அற்புதங்களை செய்வாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கப்போம். இன்னும் ஊழியங்களை செய்யும் போது கர்த்தர் என் வாய்களை பயன்படுத்துவாரா என்று சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். பிகாஸ் அவரை ரசிக்கும் போது ஆண்டவர் அவரை எதிர்பார்த்து அவர் மேல் தாகத்தோடு இருக்கும்போது, தாழ்ந்து போகும்போது ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். தாழ்ந்த உள்ளவங்களுக்கு கிருபையா இருக்கிறான்னு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும் பழகணும்னா, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசணும் பழகணும்னா நான் அவங்கள பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச முடியும். அவங்க பெருமையாக இருக்கும், நம்ம பேசுவோமா போயிட்டு? யாரும் பேச மாட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஏன் பயம்னா அவங்க ரொம்ப ஏதாச்சும் பேசிடுவாங்க. ஆனால் தாழ்ந்தவங்க இருக்கிட்ட அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட பொறுமை இருக்கும். பொறுமை இருக்கும்போது நம்ம போய் பேசும்போது சில ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க நிறையா சிந்திப்பாங்க, சிந்திக்கிறவங்க நிறையா காரியங்களை செய்வாங்க. இப்போ இன்னைக்கு அந்த வசனம் சொல்லும்போது நம்ம தாழ்மையாக இருக்கும் போது நம்மளுக்கு ஆண்டவர் பேசுகிற தேவன். ஏன்னா நம்ம தாழ்மை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டோட அனைவரை என்னை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டோட பாதத்தில் உழுவும் போது ஆண்டோட நம்மகிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் பேசணும்னா நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும், ஆண்டோட தாழ்ந்து ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே செய்த ஊழியங்க ஆண்டவரே எனக்கு போதுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நான் கொடுத்த காசுகள் போதும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் இந்த காரியங்கள் செய்தது போதும்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அங்கே நம்மளோட தாழ்மை உடையப்படுது. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, எனக்காக ஓடுவாயா, எனக்காக செய்வாயா, எனக்கான புதிய காரியங்கள் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் எதுக்கு பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டோட கேட்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் இன்னுமாய் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். தாழ்ந்த உணர்தோடு போகும்போது தாகத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் தாகம் உள்ளவர் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம தாகம் இல்லாமல் ஆண்டோட காரியங்கள் செய்துட்டு போயிட்டு திடீர்னு ஒரு காலத்தை விட்டுட்டு போயிட்டோமா ஒன்றுமே இல்லை. சில நேரம் ஆப்ஷன்ஸை தேடுவோம், நம்ம இதை எப்படி வெட்டி விடுறதுக்கு, இன்னொரு ஆளை போடுறதுக்கு ஆப்ஷன்ஸை தேட வைப்போம். சில ஆப்ஷன்ஸ் ஆண்டவரே
என்னால் இப்போ நான் வந்து ஊழியத்தை வந்து நான் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவரே இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். இல்லை, ஆண்டவர் தாயின் கருவில இந்த ஊழியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்யறதுக்காக உன்னையே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாதில் ஆப்ஷனை கொடுக்கும்போது அந்த ஊழியம் என்ன பண்ணுனா, அந்த மனுஷன் எடுத்து செய்வான். அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமல் போயிடும், அந்த ஆசீர்வாதம் நான் பார்க்க முடியாமல் போயிடும், அந்த ஆசீர்வாதம் நான் இழந்து போயிட முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வந்து ஒன்று தான், ஆண்டவரே மறுபடியும் ஸ்டாப் பண்ணுங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க ஆண்டவரே, மறுபடியும் எதை நான் விட்டுனா ஆண்டவரே. ஒருவர் ஆராதனை ஊழியம் செய்துட்டு வந்துருக்கிறான். அந்த ஆராதனை ஊழியத்தில் வந்து நம்ம சோர்ந்து போய்க்கலாம், யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் வாயில் துதியை வைத்திருந்திருக்காரு, துதியின் வல்லமை வைத்திருக்கிறாரு. அந்த துதியின் வல்லமை நம்ம உணராமல் போயிருப்போம். ஆராதனை காரியத்தில் ஒரு செப ஊழியத்திருப்போம், செப ஊழியம் நல்லா வளர்ந்துட்டு இருப்போம். திடீர்னு வேலை ரொம்ப வந்துருச்சு, விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் அந்த செப ஊழியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னும் யாராச்சும் செய்வாங்களா இன்னும், பிகாஸ் கர்த்தரோட ஊழியம் எங்கெல்லாம் அவர் நிலைநிறுத்தி வைக்கிறாரோ, எங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கே கர்த்தர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிகாஸ் கர்த்தர் உலாவுகிற தேவன், பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறார், நம்ம செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் அவர் நாமங்கள் மகிமைப்படுதோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். எங்கெல்லாம் ஒரு ஊழியங்கள் செய்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். எங்கெல்லாம் ஒரு வார்த்தையை பாடுகிறோமோ கர்த்தர் இருக்கிறார். எங்கெல்லாம் செபிக்கிறோமோ கர்த்தர் இருக்கிறார். எங்கெல்லாம் அற்புதம் நடக்குதோ கர்த்தரா இருக்கிறார். கர்த்தர் அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், எந்தெந்த பாதையில் ஸ்டாப் பண்ணிட்டோம்? கேன் யூ ரிவைஸ் அகைன்? மீன் ஏன்னா ஒன்று கர்த்தர் அவர் எதிர்பார்த்த காரியத்தை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோமா அவர் துக்கம் அடைகிறார். ஏன்னா அவர் உண்மையில் வைத்த நம்பிக்கை சின்னதில்லை, உண்மையில வைத்த நம்பிக்கை பெருசு. உன்னை பார்த்த காரியம் பெருசு, உன்னை உருவாக்கின காரியம் பெருசு, உன்னை வைத்து செயல்படுகிற காரியம் பெருசு. அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டு நம்ம ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோமா? இன்னைக்கு ஆப்ஷனல் வந்து இப்போ இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ரோபோட் கூட ஆப்ஷனல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரோபோட் வந்து கமாண்ட் பண்ணால் ப்ரோக்ராம் பண்ணால் அது வேலையை செய்ய போகுது. ரோபோட் சொல்கிறேன் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகுது. இப்போ இன்னைக்கு சேர்ச்சில் ரோபோட் விட்டுருவோம், ரோபோட் க்ளீன் பண்ணிட்டு வந்துட போகுது. ஆனால் அந்த ரோபோட் செய்கிற அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம இழந்துடுறோம். நம்ம ஆண்டவருக்கு செய்ய மாட்டோம், ஆண்டோட ஊழியத்தை செய்ய மாட்டோம், கூட்ட மாட்டோம், சின்ன குப்பை பண்ண பெருக்க மாட்டோம். பிகாஸ் அந்த ரோபோட் அது வேலையை செஞ்சுட்டு போயிடுச்சு. ஆப்ஷனல் இருக்க ரோபோட் செய்வாரு. ஆனால் அந்த ரோபோட்டுக்கு வந்து கர்த்தரோட இதயம் புரியாது. அந்த ரோபோட்டுக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிற இருதயம், கர்த்தர் வாஞ்சிக்கிற இருதயம் புரியாது. உன் இருதயத்தின் ஆழத்தில் நீ என்ன வைத்திருக்கிறியோ அது வந்து அந்த ரோபோட்டுக்கும் புரியாது. ஆனால் ஆண்டவருக்கு புரியும். நீ என்ன வைத்திருக்கிறியோ, என்ன சிந்திக்கிறியோ, ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறியோ ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு மோசே பாருங்க, மோசே குறித்து ஒரு சில காரியம் சொல்கிறேன். மோசே அந்த ஜனங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. போராட்டத்துக்குள்ளே போயிட்டு அந்த மோசைட்ட கேட்குறாங்க, எனக்கு இறைச்சி வேணும். இந்த ஜனங்கள்ட்ட மோசைட்ட கேட்குறாங்க, ஜனங்க எனக்கு இறைச்சி வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு மோசையை வந்து திட்டுறாங்க. மோசையை வந்து சொல்கிறேன், நீ என்ன எனக்கு இறைச்சி போட மாட்டேற, எங்களுக்கு கொண்டு வந்து குடும்பப்படுத்துறேன்னு. ஆனாலும் ஆண்டவர் மோசை என்ன பண்ணார்னா அவரோட காரியத்தை விட்டுட்டு, ஐயோ ஆண்டவரே என்ன இப்படி பண்ணுறாங்க, ஆண்டவரே இவங்களை இப்படி ஏசுறாங்க, ஆண்டவரே நான் உங்களை பார்த்துக்க மாட்டேன், இவங்கள்ட்ட செய்ய மாட்டேன், இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன், இவங்களை விட்டுரு ஆண்டவர். அப்படி போல மோசை நேராக போனார் ஆண்டவர்கிட்ட. மோசை நேராக ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களை இறைச்சி கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க ஆண்டவரே, என்னை மனசை உடைக்க வைக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளுக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் மோசே போல் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறோமா, அன்னைக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு ஆண்டவரே இன்னும் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு போராட்டமாக இருக்குது, இந்த போராட்டத்துக்கு எப்படி நான் மேற்கொள்ளுது ஆண்டவரே, இந்த போராட்ட சூழ்நிலை எப்படி நான் மேற்கொள்ளுது ஆண்டவரே, அப்பா ஜனங்க இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, அப்பா ஜனங்களை இன்னைக்கு இந்த வாய் குறை சொல்லும், அடுத்த வாய் தூக்கி நம்மளை நிப்பாட்டி வைக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த குறை சொல்கிற அதுவும் நம்ம ஜனங்க தான், அதுவும் நம்ம மீச்சு தான் ஆகணும். அந்த குறை சொல்ல நம்ம ஒதுக்கி வச்சுட்டு செய்ய முடியாது. இன்றைக்கி மோசைக்கு சூழ்நிலை அதுதான். மோசை வந்து குறை சொன்னாலும் மோசை போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் என்ன செய்வது என்று ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. இன்னைக்கு எது நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோமோ அது ஆலோசனை கேட்போமா ஆண்டவர்கிட்ட?
ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த உயிரை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அப்பா இந்த ஜனங்களோட தாங்க முடியலன்னு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, மோசே கொண்டு உன்னோட சேர்ந்து ஒரு 70 பேரை கூட்டிட்டு வா, 70 பேரை கூட்டிட்டு வா, அவங்களுக்கு அந்த தரிசனம் கொடுக்குறேன், அவங்களுக்கு அந்த வாஞ்சையை கொடுக்குறேன், அவங்கள உன்னோடு சேர்ந்த தரிசனம். நீ மோசையை ஒண்டியா போராடி கொண்டிருந்தாரு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ரிவைஸ் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணா, இன்னும் ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணாரு, இன்னும் ஜனங்களை கொடுத்தாரு, இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அந்த 70 பேருக்கும் அந்த தரிசனம் கொடுத்தாரு. அந்த 70 பேரும் அவரோட ஊழியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. மெயின் இன்னைக்கு ஆண்டவர் கமத்து சொல்யூஷன்னா ஆண்டவர் தான். இன்னைக்கு எதை நம்ம செய்ய முடியலன்னு செய்யணும், நம்ம டயர்டாகிறோமோ அதை போய் ஆண்டவர் சமூகத்தில் கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும் போது ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்க முடியும். பிகாஸ் அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய தோல்வியில் பார்த்து நீ வேதனை படுவதை பார்த்துக்கிறீங்க, அவர் தேவன் அல்ல. மேன் நீ சந்தோஷமா ஊழியங்களை செய்வதற்கும், அவருடைய காரியங்களை எடுத்து செய்வதற்கும், அவருடைய காட்சியோட வாஞ்சியோடு செய்வதற்கும் இன்னைக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமாங்க. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முடிஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும் போது அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட வேதனை நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் ஆண்டவர் அது பார்க்குற தேவனாக இருக்கிறார். நீ என்ன தான் நீ கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை செய்து நீ கஷ்டப்பட. ஆனால் நான் எனக்கு ஒரு 19 வயசில் பிறந்தது கிறிஸ்துவன் தான். ஆனால் 19 வயசில் நான் ஊழியத்துக்குள்ளே ஆண்டோட காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அந்த காரியங்கள் செய்வதுக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துவார். அந்த செய்வதில் நான் போய் வேனை ஓட்டு வந்தாலும் அவர் பாராட்டுவார், நான் வேத ஒழிச்சுதான் பாராட்டுவார் அந்த பாஸ்டர். அப்போ இந்த பாராட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது அந்த ஊழியம் செய்யறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த பாராட்டு மட்டும் இல்லை, அந்த காரியத்தில் ஆண்டோட கிருபை எனக்கு பார்க்கறதுக்கு உதவி செய்தார். பாரு ஆண்டவர் எப்படி நீ காரியத்தை செய்கிற. அப்போ நான் வேனை எடுத்துகிட்டு போகும்போது நான் ஜெபிச்சுட்டு போவேன், ஆண்டவரே வேனில் 2-3 பேர் தான் வராங்க, ஆண்டவரே இந்த வேனை நிப்பாட்டிடலாமா இல்லை ஒன்றும் செய்யலாமான்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் அங்கே அடுத்த வாரம் போகும்போது இன்னும் ஒரு 5 பேர் கூட இருப்பாங்க. அந்த வேனை நிப்பாட்டி இருந்தால் அந்த 5 பேர் நான் பார்த்துருக்க முடியாது. அந்த 5 பேர்த்தோட ஆசீர்வாதம் சபை கூட்டு நான் பார்த்துருக்க முடியாது. அப்படியே போகும்போது அந்த காரியங்கள் செய்யும்போது ஒவ்வொரு காரியம் செய்யும்போது சந்தோஷமாக செய்வோம். வாலிப கூட்டம் செய்யும்போது சந்தோஷம். பிகாஸ் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஒன்றை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம அறிய முடியும். இந்த மாலவேல நம்ம ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் மோசே போல ஆண்டோட போய் நம்ம கேட்போம், எதில் ஆண்டவர் எதில் நான் விட்டுட்டேன் ஆண்டவரை, அப்பா நான் கொடுக்குறதுல விட்டுட்டேன்னா, இல்லை ஆராதனை செய்கிறதுல விட்டுட்டேன்னா ஆண்டவரே இல்லைனா ஆண்டவரே ஜபத்தில் விட்டுட்டேன்னா ஆண்டவரே என்னை திருப்பி எழுப்புங்கப்பா, என்னை திருப்பி ரிவைஸ் பண்ணி விடுங்க ஆண்டவரை, திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு தோல்வியா இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவரே நீ சொல்யூஷன் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, தாழ்ந்த இதயத்தோட நம்ம ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறார் ஆண்டவரே. இன்னைக்கு தாழ்மையோடு உட்காரும் போது ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். பிகாஸ் நம்ம ஏன் தாழ்மையோடு உட்காரணும்னா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் நெருப்புகிற தேவனா இருக்கிறார். அப்படியாக போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இது என்னை ஊக்கம் பண்ண ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்னை பயன்படுத்துக்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற தேவனார். பிகாஸ் சில நேரத்தில் நம்மளோட திங்கிங் இருக்குல்ல, நம்மளை தாண்டியே வேலை செய்யும். இதை பார்த்து முடிச்சிடலாம், அதை செஞ்சிடலாம், சின்ன இதுங்க ஈஸின்னு சீனில் ஓடலான்னு இருக்கும். ஆனால் அந்த திங்கிங் சில பேர் சொல்லோட அப்படியே அமைஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டோட சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த காரியத்தை எப்படி மேற்கொள்வது, அந்த காரண சூழ்நிலை எப்படி மேற்கொள்வது, அந்த சூழ்நிலை எப்படி பார்த்து நம்ம கடந்து போகுது என்று ஆண்டவர் உதவி செய்வார். அதை தான் ஆண்டவர் மோசைக்கு செஞ்சார். மோசை சோர்ந்து போகலை, மோசை சோர்ந்து போனார். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் மோசையை இன்னும் உற்சாகப்படுத்தும்படி இன்னும் 70 பேரை கொட்டி கொடுத்தார் அவர் ஊழியங்களை செய்யறதுக்கு. அதனால தான் பாருங்க மோசை பாருங்க ஆண்டோட நண்பன் சொல்றாங்க. மோசை ஆண்டோட நண்பன். மோசை அற்புதங்கள் செங்கடலில் பிறந்திருக்கிற எவ்வளோ அற்புதம் பார்த்துருப்பார் மோசை. ஆனால் மோசை சோர்ந்து போனார், ஆனால் ஆண்டவர் தூக்கி எடுத்தார்.
இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருக்கும் போது கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிற தேவனா இருக்கிறார். உன் வாஞ்சையை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நீ எதெல்லாம் ஆண்டோட கேட்குறியோ அதெல்லாம் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். பிகாஸ் ஆண்டோட அவர் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பது தான் அவர் நோக்கமாக இருந்துச்சு. மேன் அதனால தான் அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். மேன் ரெண்டாவதாக காரியம், நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். மேன் பாருங்க, முதல்ல ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிச்சாரு. எப்படின்னா, நம்ம செய்கிற காரியத்தில் கர்த்தர்கிட்ட இன்னும் அதிகமாக போகும்போது ஆண்டவர் 2-3 ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்ம 7 தடவை விழுந்தாலும் அவர் தூக்கி எடுக்கிற தேவனா. நான் சில இடத்துல ஐயோ என்னென்ன பேசுறது, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு வயசாச்சு, எனக்கு பிஸி ஆகிட்டேன். நோ, ஆண்டவர் ஒன்றும் எதிர்பார்க்குறாரு. ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செய்வீங்களா அவருக்காக? ஏதாச்சும் சின்ன ஒரு காரியம் ஓடுவீங்களா? ஏதாச்சும் சின்ன ஒரு ஊழியம் செய்வீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இந்த மாலை வேலை நான் கேட்டேன்னா உங்கள்கிட்ட, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஊழியம் செய்வீங்கன்னு எத்தனை பேர் கை தூக்க முடியும்? மேன் எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கா? எல்லாரும் சொந்து போயிட்டீங்களா? மேன் கர்த்தருக்காக செய்வதில் உற்சாகமாக செய்வோம். கர்த்தருக்காக செய்வோம். பிகாஸ் நீ உன்னைய குறித்து, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா ஆண்டவருக்காக ஓடுங்க. உங்களை குறித்து ஆண்டவர் உங்களை எவ்வளோ பயன்படுத்துகிற புரிந்து கொள்ளணும்னா, உனக்குள்ள வல்லமையை புரிந்து கொள்ளணுமா, உனக்குள்ள வரங்களை புரிந்து கொள்ளணும்னா ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவருக்காக ஓடும் போது ஒரு ஸ்டெப் வைக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியங்களை சொல்லிக் கொடுக்குற தேவனா இருக்கிறார். 2வது ஸ்டெப் வைக்கும் போது ஆண்டவர் இன்னொரு வழக்க செய்கிறது இருக்கிறார். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து கேட்கும் போது அவர் ரகசியங்களை பேசி சில புரியாத காரியங்களை அவர் தெளிவுபடுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். மெயின் இந்த மாலை வேலை கர்த்தர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். 2வது நொறுங்குண்ட உரியத்தை. மெயின் இன்னைக்கு நம்மளோட வேதனை என்னெல்லாம், நம்ம கொஞ்சம் ஏதாவது சொன்னால் மனசு உடஞ்சிடுறோம். எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு மனசு உடஞ்சி போகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ற நொறுங்கோட உள்ளமே. மெயின் இன்னைக்கு நொறுங்கோட அனுபவத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ண பார்க்குறார். இன்னைக்கு அநேக வேலை நம்ம உடைஞ்சு போகிற காரியத்தில் நம்ம ஆண்டவருக்காக செய்ய மாட்டோம். ஏன்னா வி கிவ் அப். ஆண்டவரே, நான் உடஞ்சி போயிருக்கேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை என்ன சரியில்லை, ஆண்டவரே நானே பண தேவையில் இருக்கிற, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே நானே சீக்கில் இருக்கேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே அப்பா நானே கண்ணீரோடு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது நொறுங்குண்ட உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நீ எவ்வளவு உடஞ்சிருந்தாலும், எவ்வளவு நீ கைவிட்டாலும், எவ்வளவு என்ன வேணான்னு சொன்னாலும் ஆண்டவர் உன்னோட தான் இருக்கிறார். நீ போக்கில வரத்தில் உன்னோட இருக்கிறார். நீ செய்யற காரியத்தில் உன்னோட செய்கிறார். உன்னோட வழிகளை உண்டாக்குறார். தேவன் எல்லாத்தையும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். நீயே வேணான்னு சொன்னாலும் அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். மேன் அவர் நொறுங்குண்ட உள்ளமே. இன்னைக்கு பாருங்க, மரியாதை மாத்தாலும் அவங்க சகோதரர் இறந்து உடம்பு சரியாமல் ரொம்ப சிக்கா இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க, இவர் இறந்துருவாரா அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு இயேசு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. இயேசு அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும் இயேசு அங்கே தான் இருக்கிறாரு. இயேசு வந்தார்னா அவர் சுகமாக்க முடியும், இயேசு வந்தார்னா ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும், இயேசு வந்தார்னா அவர் தூக்கி எடுக்க முடியும் சொல்லி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, இயேசுக்கு தெரியும் அவர் சூழ்நிலை அவர் புரிந்த தேவனா இருக்கிறார். ஆனால் அவர் 4 நாள் கழிச்சு வந்தார். 4 நாள் கழிச்சு வந்தோடனே இந்த மரியாதை மாத்திரம் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டோட சொல்றது முக்கியமாக நினைச்சாங்க. அப்போ ஆண்டோட தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலையை பிரச்சனையோ ஆண்டோட்ட நம்ம தெரிவிக்கணும். ஆண்டோட்ட சொல்லும் போது ஆண்டு புரிந்து கொள்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் ஆண்டுக்கு தெரியும் அவர் ஏற்ற காலத்தில் வருகிற தேவன். அவர் தேவைகளை சந்திக்கிறேன்னா நம்மளுக்கு என்ன எப்போ தேவையை சமைக்கணும்னு சொல்லி ஆண்டுக்கு தெரியும். அப்போ ஆண்டு அவர் நேரத்தை எடுத்துட்டு வரும்போது அப்போ லாசரு இறந்து போயிட்டார். அப்போ உடனே அவங்க சகோதரர் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் வந்திருந்தால் அவர் சுகமாக்கிக்கலாம், வந்திருந்தால் அவர் சுகமாக்கிக்கலாம், ஆண்டவரே மறித்து போயிருக்க மாட்டாரே. ஆனால் கர்த்தரோட நேரங்கள் ஒன்று இருக்கு. சில சூழ்நிலை நம்ம உடஞ்சி போன நேரத்தில், நம்ம நொறுங்கி இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் கேட்காத போல இல்லை.
ஆண்டு கேட்கிறார். ஆனால் அவர் நேரங்களில் சரியாக நம்மளோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோமோ அவருக்கு தன் நண்பர்களை கொடுத்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தாய் தகப்பனை கொடுத்து நம்ம தூக்கி எடுக்கிறார். இன்னைக்கு சோர்ந்து போகிற காரியத்தில் நம்ம உடைஞ்சி நம்ம எல்லாமே இழந்தது போல நம்ம நொறுங்கின உறவு போல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அப்பா இன்னொன்று செய்வதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை தான் நீ இன்னும் எழும்பி வரணும், இந்த சூழ்நிலை தான் நான் உன்னை பார்க்கணும், உதவி செய்யறத இந்த சூழ்நிலை தான் அற்புதங்களை பார்க்கணும். இன்னைக்கு லாசரு எழுந்து வரும்போது ஆண்டவர் 4 நாள் பாருங்க, இன்னைக்கு எந்த மனுஷனாச்சும் 4 நாளில் செத்து போன உயிரை எழுப்புறதுக்கு மகிமை இருக்கா? நம்ம தேவனுக்கு இருக்கே பாருங்க. இன்னைக்கு சுகத்தை கொடுத்துருந்தா இயேசுவை பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 4 நாள் கழிச்சு ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க பாருங்க. அப்போ அவங்க இந்த உலகமே இன்னைக்கு எதெல்லாம் அவங்கள குறை சொல்லி இருந்தவங்க சுகத்தை கொடுக்குறேன்னு, ஆனால் ஆண்டவர் அவங்க பெரிய அற்புதங்களை செய்து 4வது நாள் லாசரை கொண்டு வந்தார். இன்னைக்கு லாசரு வந்தது ஒரு உயிர் தந்த வல்லமை. கர்த்தர் வல்லமை கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தர்னால அப்பயும் செய்ய முடியும், அதுக்கப்புறமும் செய்ய முடியும், நாளைக்கும் செய்ய முடியும். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்ய நினைச்சா ஒரு நொடி பொருள் அவர் செய்ய முடியும். சுகத்தை கொடுக்கணும்னா ஒரு நொடி பொருள் செய்ய முடியும். அவருக்கு தெரியும், நான் சுகத்தை கொடுத்துட்டேன்னா நீ என்னைய இன்னும் தேடி வர மாட்டேன். சில நேரத்தில் அவர் பாதத்தில் உட்காந்து அவர்கிட்ட கேட்பது சில நேரத்தில் காத்திருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி காத்திருக்கிறது இல்லை. அதுக்குள்ள ப்ராசஸ் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள காரியங்கள் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு மாற்ற மாதிரி சோர்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் புதிய ஒரு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், புதிய ஒரு காரியங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு லாசரு உருவாக்குனால அந்த லாசரு பேர் பல சாட்சிகள் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தில் சோர்ந்து போகணும்னு ஆண்டவரோட விடுதலை பார்த்தோன்னு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சாட்சிகளை சொல்லியிருக்கிறோம், கர்த்தரோட சாட்சிகளை சொல்லியிருக்கிறோம். கர்த்தரோட சாட்சிகளை சொல்லணும்னா இன்னைக்கு சுகத்தை பட்டமண்டல சில நேரத்தில் உடந்த காரியத்தில் கர்த்தர் தூக்கி எடுக்கிற காரியத்தில் நம்ம பார்க்கும் போது நம்ம சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து சில காரியம், இன்னைக்கு செத்து போன காரியம் நம்ம வாழ்க்கையில் செத்து போன காரியம் சொன்னால் எதை நம்ம இழந்துட்டோமோ, எதை நம்ம திருப்பியும் வேணான்னு சொல்கிறோமோ, எதை நம்ம இந்த ஊழியம் வேணான்னு சொல்கிறோமோ, ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை உங்கள் அற்புதங்களை செய்வீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு பெரிய காரியம் உண்மையாக செய்வீங்களா எதிர்பார்க்க. பிகாஸ் கர்த்தர் அவர் சொல்லி முடிச்சு செய்கிற காரியத்தில் இருக்குல்ல, அவர் இன்னுமா ரெட்டிப்பாக பார்க்குற தேவனாக இருக்கிறார். இன்னும் செய்யுது, நீ செய்கிற காரியத்தில் இன்னொரு மகிமை கொடுக்குறேன், இன்னொரு அற்புதங்களை செய்கிறேன். பிகாஸ் நீ இழந்தது தவிக்கிற, ஆனால் நான் உன்னை அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம குடும்பங்களை பார்த்துக்கும் போது நம்மளுக்கு அநேக வேதனையாக இருக்கும். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு ஒரு லைஃப் இருக்காது ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்தில் ஆண்டவர் இப்படி தான் இருக்குமா, என் குடும்பத்தில் ஒருத்தர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்களா, இல்லை என் குடும்பத்தில் ஒருத்தர் கர்த்தரோட அன்பை காட்ட முடியாமல் இருப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நொறுங்குண்ட உள்ளத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு சில காரியம் நம்மளுக்கு அப்படியே அந்த காரியத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம், இது கிடைக்கும்னு. ஆனால் சில நேரத்தில் அந்த காரியத்தை கிடைக்காம போகும்போது உடஞ்சி போகிறோமா? ஆன்ற ஆசீர்வாதம் இந்த டைம் இல்லை, அடுத்த வாட்டி உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவரோட நம்மளை புரிஞ்சுக்கொள்ள கஷ்டம். ஆனால் நீ தாழ்மையோடு ஆண்டவர் சோதனை உட்காருக்கும் போது ஆண்டவர் உன்னோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார், ஆண்டவர் உள்ளத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். கருத்து பாருங்க, கட்டக்குமர் பையன் உடைஞ்சு போய் சூழ்நிலையை பார்த்து உடைஞ்சு போய் வந்தான். ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தான். ஆனால் அவன் தகப்பண்ட வரும்போது இன்னொரு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். தகப்பன் எல்லாவற்றையும் மறந்து, அதே போல தான் நம்ம தேவன். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த பிரச்சனை ஆண்டவரே இதை நான் மறந்துடுறேன் ஆண்டவரே, ஆனால் இதுலேருந்து என்னை மேற்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் உமக்காய் ஓடும் போது ஆண்டவரே அந்த பிரச்சனைக்கு பதில் நீங்கள் கொடுத்துப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் இதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார், இதயத்தின் வாஞ்சைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உடைஞ்சி போயிருப்பதுனால, இன்றைக்கி உடைஞ்சி போயிருந்துச்சுட்டே ஒரு மனுஷன் போய் ஆலோசனை கேட்டானாவும் என்னாவும் உப்பு ரசம் எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. நீ உடஞ்சி போயிருந்தாலும் உன்னை என்ன இதில் உடஞ்சி போனோம். அதான் பாரு, இன்றைக்கி
யோபு தன் நண்பர்கள் சொன்னாங்க, நான் வந்து பாரு இது உன் ஆண்டவர் தான் அப்படி செஞ்சிட்டாரு, உன் ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலை கொண்டு வந்துட்டாரு, உன் ஆண்டவர் தான் உன் இந்த பிரச்சனை கொண்டு மாற்றி விட்டாரு அப்படி சொல்லி யோபோட சிந்தனையே மாற்றப்பட்டது தான் அவர் நண்பர்கள். ஆனால் ஆண்டவர் அது யோபோட உள்ளத்திலேருந்து யோபோட உள்ளத்தை பார்த்தாரு. யோபு எவ்வளோ உண்மையாக ஆண்டோட நோக்கி பார்க்குறாரு, எவ்வளோ உண்மையாக ஆண்டோட காரியங்களை எதிர்பார்க்குறாரு, எவ்வளோ உண்மையாக ஆண்டோட காரியத்தை செய்தார் சொல்லி ஆண்டவர் பார்த்த தேவனாக இருக்கிறார். என்னத்தான் சொன்னாலும் ஆனால் யோபு தெளிவாக இருக்கும் போதே ஆண்டவர் யோபோட உள்ளத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அநேக காரியம் நீங்கள் மனுஷன் போய் எவ்வளோ தான் கொட்டினாலும் டுடே டுமாரோ நெக்ஸ்ட் டே ஃபினிஷ். பட் ஆண்டவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அவர் எல்லா சூழ்நிலையும் ஒரு நினைவுக்குள் வைத்திருக்கிறார். நம்ம போய் சொல்லும் போதே இன்னைக்கு என்ன வருதுன்னா சொல்ல இன்னைக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம காரியங்கள் சொல்கிறோம், அவர்கிட்ட போய் நம்மளுக்கு எல்லாம் சேதனை சொல்கிறோம். எஸ் அவர் என்ன சொல்லுவார்னா, ஓ ஆமாவா, எஸ் நோ ஃபினிஷ். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதே இன்னைக்கு மோசை போல ஒரு ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே உள்ள உடஞ்சிருக்கா, ஆண்டவரே என்ன செய்வது? இன்னைக்கு உடஞ்சிருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் சொன்னால் எதுவுமே செய்யறதுக்கு ஒரு ஆசை இல்லாமல் இருந்திருக்கும். எதுவுமே இந்த காரியங்களை நம்ம காரியங்கள் செய்வது. இன்னைக்கு உடஞ்ச உள்ளத்தில் போயிட்டு ஆராதனைக்கு சொன்னோமா ஆராதிக்க முடியுமா? ஆனால் ஆண்டு அறிந்த தெய்வனை, ஆண்டு உண்மையாக அறிந்தவங்க உடைஞ்சிருந்தாலும் நொறுங்கி இருந்தாலும் ஆண்டு உண்மையாக ஆராதிப்பாங்க. பிகாஸ் கர்த்தர் ருசிக்கிட்டவங்க. மேன் ருசித்து பார் கர்த்தர் நல்லவர். மேன் கர்த்தர் ருசி பண்ணி உணர்ந்து போகும்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தர் ஆராதிப்ப. இன்னைக்கு எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அண்ணன் இறந்துட்டோன்னே எனக்கு என்னோட சிந்தனை என்ன வச்சுன்னா, பாரு நீ இப்போ ஆண்டு கூலி செய்கிற, பாரு உன் அண்ணன் இறந்துட்டாரு, உன் அண்ணன் இறந்துட்டாரு, நீ இனிமேல் பாரு இப்படி தான் இருப்ப, உனக்கு கஷ்டம்னு. ஆனால் ஆண்டு சில பேர்களை கொடுத்து சில காரியங்களை உற்சாகப்படுத்தி என்னோடு சேர்ந்திருந்து அந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவர் செய்தார். நான் எவ்வளோ சோர்ந்து போகலாலும் அந்த ஜனங்கள் ஆண்டோடு கூட வளர்ந்த ஜனங்கள் ஆண்டோடு ருசித்து பார்க்கும்படி இன்னும் காரியம் செய்கிறார். பிகாஸ் சில நேரத்தில் அப்போ செய்தனும் இப்போ இன்னும் ஆண்டோடு நெருங்கி வந்த போல எனக்கு உணரப்படுகிறேன். பிகாஸ் ஆண்டோட அன்பை இன்னும் நான் ருசிக்கிறேன். பிகாஸ் என்னோட பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான், என்னோட சூழ்நிலைக்கு தீர்வு அவர் தான். நான் இன்னுமா சோர்ந்து போனாலும் நான் அப்படித்தான் நிற்பேன், போயிட்டு அவர்கிட்ட தான் நம்ம மன்றாடுவேன். பிகாஸ் என்னோட அப்பா அவர் தான். என்னோட காரியத்தை சொல்வதுக்கு அப்படி தான். எனக்கு பண தேவை இருந்தாலும் அவர்கிட்ட நிற்பேன், எனக்கு வியாதியாக இருந்தாலும் அவர்கிட்ட நிற்பேன், எனக்கு கண்ணீர் வந்தாலும் அவர்கிட்ட நிற்பேன். ஏன்னா அவர் எனக்கு ஒத்து பார்க்குற தேவன், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். எந்த காரியம் எனக்கு எதிராக வந்தாலும் அவர் எல்லாத்தையும் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவளோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது பாருங்க, அவரோட தாவீது வந்து அவரோட அண்ணன்மார்கள் சண்டை போட்டு இருக்கும்போது அங்கே போய் நின்னார். ஆனால் தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது, தாவீதுக்கு சூழ்நிலையும் புரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவங்க கொண்டு போய் நிப்பாட்டி வைத்திருக்காரு தாவீதை. ஆண்டவங்க நிப்பாட்டிக்கும் போது அப்போ அண்ணன்மாரெலாம் சொன்னாங்க, இந்த இடம்லாம் வராது, இங்கே சண்டை நடக்குதுன்னு போ அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை புரிஞ்சவர் தாவீது ஆண்டவரை புரிஞ்சவர். எனக்கு அவருக்கு இருக்கிற வல்லம் என்னன்னா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, என் ஆண்டவர் எனக்குள்ளே செய்வார் சொல்லி அவர் வல்லமையை புரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் நானும் என் ஆண்டவர் என்னை கொண்டு பயன்படுத்துவார் சொல்லி புரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் மெய்யாக உங்கள் வாழ்க்கை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கார். என்னென்ன சொன்னா, நீங்கள் நானும் அவரை புரிந்த தேவன், நீனும் நானும் அவர் அன்பை ருசித்த தேவன், நீ நானும் ஆண்டவர் காரியங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அதனால தான் சுவேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான், எனக்கு எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இன்னைக்கு எதிர நான் சோர்ந்து போகிறேனோ என்னை பலப்படுத்த ஒரு கிறிஸ்து இருக்கிறார். எதிர நான் விட்டு விலகிட்டனமோ என்னை பலப்படுத்த கிறிஸ்து இருக்கிறார். எதிர எனக்கு கைவிட்டப்பட்டாங்களோ அதில் பலப்படுத்த கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நான் சோர்ந்து போகிற தேவன் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோ பண்ணுகிற தேவன், நம்மளை ரிவைஸ் பண்ணுகிற தேவன், எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன். எதிர நீ சோர்ந்து போயிட்டோ ஒரு கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்ன சோர்ந்து போகிற உள்ளத்தை உடையெடுங்க ஆண்டவரே. அப்பா நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும் ஆண்டவரே, மறுபடியும் காரியங்கள் செய்யணும் ஆண்டவரே. அப்பா தாவீதை போல முன்னுக்கு வந்து நிக்கணும் ஆண்டவரே. சூழ்நிலை பார்த்து நான் பின்னால போக கூடாது ஆண்டவரே, சூழ்நிலை பார்த்து ஆண்டவரே ஓடி போக கூடாது ஆண்டவரே, சூழ்நிலை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விடக்கூடாது ஆண்டவரே. என் இயேசு ஜீவிக்கிறவர் ஆண்டவரே, உம்மை நம்பி நான் வரப்போது ஆண்டவரே. என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே, என்னை கண்ணீர் சிந்த மாட்டீங்க ஆண்டவரே. அப்படிதான் தாவீது நின்னுகினார். தாவீது நின்னோட
போன கர்த்தருடைய ஜெயத்தை பார்த்தார். பிகாஸ் அவர் இயேசுவின் நாமத்துல போனாரு. மேன் நீங்கள் நானும் இயேசு நாமத்தில் போகும்போது நமக்கு எதிராக வருகிற எல்லாம் பொல்லாத ஆவி, எது பிசாசு, நாசம் போஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் நிற்கிறார். பிகாஸ் வெரி ஸ்டாக் ஆண்டுக்குள்ள திருப்பி உயிர்ப்பிடிப்போம். ஆண்டுக்குள்ள திருப்பி ஆண்டவரை ரிவைஸ் பண்ணுங்க. ஆண்டவரை எங்கே நான் விட்டுட்டு ஆண்டவரை, எங்கோ உங்களுடைய காரியத்தை செய்ய விட்டுட்டு ஆண்டவரை, எதில் நான் விட்டுட்டு ஆண்டவரை என்று கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு உள்ளத்தில் இருக்கிற எடுத்து ஆண்டோடு சொல்லும்போது அவர் உள்ளத்தை அறிந்திருக்க மாட்டாரா? மீன் நம்ம சொல்லணும் அவசியமாக இருக்கா கேட்குறேன். சொல்லணும் அவசியம் இருக்கா? அவர் எதுக்கே தெரியும் உள்ளத்தை பற்றி. ஆனால் அவர் எதிர்பார்க்குறார் தன் பிள்ளைக்கு அவரோட பேசணும்னு. மீன் தன் பிள்ளைக்கு அவரோட பேசணும்னு எதிர்பார்க்குறார். இன்றைக்கி ஆண்டவர் இந்த மாலை வேலை எண்ணி அவர் எதிர்பார்க்குறதுல அவனு தான். எதை நீங்கள் இழந்துட்டேன்னு சொன்னியோ அதை நான் கொடுக்குறேன், ஆனால் என்னோட உறவை வச்சுக்கொள்ளு. மேன் உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவன். வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவன். அவர் கரங்களை நீட்டி மறுபடியும் என்கிட்ட வா, நான் ரிவைஸ் பண்ணி விட்றேன். எதிர நீ இழந்துட்டியோ அதில் உனக்கு ரெட்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் தரேன். எது நீ ஆசீர்வாதம் பெற ஆசைப்படுகிறியோ அதில் இன்னும் ஆசீர்வாதம் தரேன். பிகாஸ் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் உள்ளத்தில் ஜீவிக்கும் போது அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படி நம்ம வெளிப்படுத்துறது, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படி நம்ம வெளிப்படுத்துறது, நம்ம போய் ஆண்டோட காரியங்கள் செய்யும் போது தான் அங்கே ஆண்டவர் நம்ம மகிமைப்படும் போது தான் ஆண்டவர் வெளிப்படுவார். அவர் ஊழியங்களை செய்யும் போது தான் ஆண்டவர் வெளிப்படுவார். அவருடைய காரியங்களை எடுத்து செய்யும் போது அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நானும் தான் அவர் ஒர்க்காக செய்யும் போது அவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்காய் ஓடும் போது அவர் ரசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களை பார்த்து என்ன ஒன்று நீ பெரிய காரியம் செய்வேன்னு சொல்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் போராம பாடல உங்களை பற்றி. நீ ஒரு காரியம் செய்தா என்னோட நீ பெரிய காரியம் செய்வ. நீ சின்னதெல்லாம் செய்ய மாட்ட. நீ ஒருத்தங்களை தொட்டா அவங்கள ஆசீர்வதித்தினா அந்த ஆசீர்வாதம் நான் கொடுக்குற ஆசீர்வாதம். ஒருத்தர் சுகத்தை கட்டளையிடுனா அது நான் கட்டளையிடுகிறது. உன்னை கொண்டு செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை கொண்டு உருவாக்குன்னு சொல்றாரு. என்னோட பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம யாருன்னா அப்பாவோட காரியத்தை இன்னும் பெருசா செய்யறதுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய காரியங்களை இன்னும் பெருசாக ஜனங்களுக்கு காட்டுவதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊழியங்களை ஏதாச்சும் ஊழியங்களை செய்யும் போது ஆண்டவர் பெருசா காட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்ம சின்னதாக எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு செல் குரூப் வச்சாலும் அந்த செல் குரூப்ல 10 பேர் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக செய்யும் போது ஆண்டு ஒன்று பெருசாக 20, 30, 40 காட்டுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆராதனை ஒரு பாடலே பாடுன்னு இருக்கலாம், நீ எழுதின பாடலாக இருக்கலாம். ஆனால் அந்த எழுதின பாடலை நீ ஆண்டோட்ட கொடுக்கும்போது அந்த எழுந்த பாடத்தில் அபிஷேகம் ஜனங்கள் மேல் பரவும். பிகாஸ் கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற தேவனா இருக்கிறார். உன்னை கொண்டு செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு தாவீதை போல நம்ம முன்னுக்கு நீங்க தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அவரோட ஆடு மேய்ப்பது தான். ஆனா இங்க வந்து ஆண்டோட சமூகத்தில் நிற்கும் போது அவரோட இடத்துல ஆண்டவர் கொண்டு பயன்படுத்துகிறார். அவர் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு தாவீது கோலியாத்தை கொண்டு வரல, யுத்தத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். யுத்தத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறார். கோலியாத்தை இது வரைக்கும் மனுஷனுங்க பார்த்தது நீ ஆடு மேய்ச்சித, நீ இவ்வளோ நீ மேய்ச்சிருக்கலாம் ஆனவரை. ஆனால் இங்கே நீ வந்துட்டா நீ ஒரு யுத்த வீரன். ஆண்டோட சமூகத்தில் வரும்போது நீங்கள் நானும் ஒரு யுத்த வீரன். ஆண்டோட பார்வையில் நீங்கள் நானும் யுத்த வீரன். ஆண்டு கும்பியாக செய்யும் போது எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டு கோலியாத்தை அடிப்பதுக்கு கொடுத்த புத்தி இதை நம்மளை கொடுப்பார். அந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் ரிவைஸ் பண்ணும் போது ஆண்டவரை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ரிவைஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நம்மளோட தோல்வி தான் பார்த்து கொண்டு இருப்போம். நம்மளோட தோல்வி பின்னால் வருகிற எல்லா பிரச்சனையை பார்த்து கொண்டு இருப்போம். எல்லாம் பிரச்சனை ஆண்டவரே அப்போதான் ஆண்டவர் தேடி எல்லாம் முத்தி போய் வெடிச்சு பணம் வெடிச்சு போனவனை தான் ஆண்டவர் தேடுவோம். அப்போ ஆண்டவர் அப்பயும் உதவி செய்வாருங்க. அப்பயும் உதவி செய்வார். என்னதான் நீ செஞ்சாலும் ஆண்டவன் உதவி செய்வார். ஆனால் நீ முந்திட்ட வச்சுக்கிய ஆண்டவனை பயன்படுத்துவார்.
முந்திட்டுன்னு ஆண்டோட காரியத்தை அவனை பயன்படுத்துவார். அவர் ராஜ்யம் கட்டுவதில் பயன்படுத்துவார். அவரோட சேவை செய்வதில் பயன்படுத்துவார். எல்லா காரியத்திலும் ஆண்டு பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம முந்தின ஜனமாக மாறணும். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் முந்தின ஜனமாக மாறும் போது, முந்தின மனசனா நிற்கும் போது ஆண்டோர் பயன்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் கர்த்தர் உன்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டார். அந்த தாயின் கருவில தெரிந்து கொண்ட காரியம் நிறைவேறனா அவருக்கு வேதனை, அவர் மன கஷ்டப்படும், அவர் உள்ள உடைஞ்சு போவோம். ஏன்னா ஒன்று நோக்கத்தோடு படித்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை ஒரு நாள் அவர் படைக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்தார். அவர் ரெஸ்ட் எடுத்து மனுஷனை படைத்தார். அப்போ அதை படைக்கிறதுக்கு எவ்வளோ காரியத்தை அவர் சிந்தையில் வைத்திருப்பார். சரீரத்து மூக்கு எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்திலும் ஒரு காரியத்தில் அவர் வைத்திருக்கிறார். நம்ம கைகள் போருக்கும் விரல் யுத்தத்துக்கும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பாருங்க, இந்த கையை நம்ம படிச்சிருக்காருன்னு, ஆனால் வயது படிக்கும் போது என் கையை போருக்கும் அவர் யுத்தத்துக்கும் படிச்சிருக்கிறார்னா, அப்போ அந்த யுத்தத்துக்கு படிக்கிற அந்த கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறாரு, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. பாருங்க, அவர் படைக்கும் போது இந்த கால்களுக்கு அவர் அவரோட வேலை நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாநில வேலை ஒரே ஒரு காரியம் நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே சேர்ந்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஒன்றும் பயன்படுத்துங்கப்பா, ரிவைஸ் மீ லார்ட். எங்கே நான் இழந்தனோ ஆண்டவரே, எந்த காரியத்தில் இழந்தனோ ஆண்டவரே அங்கே பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆண்டவரே. சில பேர் பேச்சினால சில பேர் ஸ்டாப் பண்ணுதுன்னா ஆண்டவரை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனால் மீண்டும் என்ன இந்த கரங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா என்னை நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்ம நடத்தோம்னா ஒன்று நம்ம ஒரே ஒரு காரியம் நினைச்சுக்கோமா கொடுக்குறது, நம்மளுக்கு அந்த வயசுல நினச்சிக்கூடாது. நம்மளுக்கு 17 வயசுல தான் ஆண்டவர் பயன்படுத்தி நினச்சிக்கூடாது. மோசே 80 வயசில் மடத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். பாருங்க, ஆண்டவர் இவ்வளோ பெரிய வயசுலையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்கிறா, அவர் ஆரம்பம் முடிவுமா இருக்கிறார். நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்ம சோர்ந்து போனாலும் அவரோட இடத்துல நிற்கும் போது, இன்னைக்கு நம்ம தேவியிட போல நல்லா நிற்கும் போது ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க சொல்லும் போது, இன்னைக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு ஆப்ஷன் தேவையில்லை. சில ஆப்ஷனை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நேர்மையாக ஆண்டோட அர்ப்பணிக்கணும். ஆண்டோட்ட ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை. இந்த இருதயம் உமக்க ராஜா, இந்த கைகள் உமக்க ஆண்டவரை, அந்த சரீரம் உமக்க ஆண்டவரை, இதை ஓட வைங்க ஆண்டவரை, உங்களோட ஊழியங்கள் செய்ய வைங்க ஆண்டவர், அற்புதங்களை செய்வீங்க ஆண்டவரை. அப்பா எனக்கு வாய்கள் பயன்படுத்துங்க என்று சொல்லும் போது ஆண்டோட கேட்கும் போது ஆண்டவர் மெய்யாக செய்கிறார். ஏன்னா நீ அவரோட நாமத்தை உயர்த்துக்கும் போது அவர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்கிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் மறந்துடாதீங்க, நீ என்னோட பெரிய காரியங்கள் செய்வீங்க. கர்த்தரோட எதிர்பார்ப்பாடுவதான். ஒரு எழுந்திருந்து செபிப்போமா. ஹல்லேலூயா. ரிபாகா ஷேகா தேரே மாசாந்தா ரபா ரிமா லாபோ சிகா பாரியாந்தா ரபா பாபா ஷியாந்தா ரபா ஓ ரிமாகா ரபோ சியாந்தா ரபா கரபோரியாந்தா ரபா ஓ ரிபாகா ரபோரியாந்தா ரபா ஷியாந்தா ரபா. ஓ எஸ் லார்ட் ஆண்டவரே, லாசரு உயிர்ப்பித்த தேவன், லாசரு உயிர்ப்பித்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் ராஜா. இதோ எங்க ஆவியை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சோர்ந்து போன ஆவியை உயிர்ப்பீங்க. அப்பா நொறுங்குண்ட ஆவியை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா அண்ணாந்து பார்க்கிறாங்க காரியத்தை ஆண்டவரே எழும்பி வர முடியும் ராஜா. அப்பா ஒரு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு கரைக்கிற உரையத்தி ஓ ரிபாஷிக் அரியாந்தூரபா அவர் சமூகத்தை அப்படியே ஒப்பு கொடுப்போமா, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஓ ரிமாச்சேரியான் சாரபா கரபோ ஷேரே ரபா ரியான் தாரபா ஓ ரிபா பாபா பாபா ஷிகாரபா ரியான் தாரபா ஓ ரிமாரே ரியான் தோரபோ சியான் தாரபா. ஓ எஸ் லார்ட். ஓ ரிபா பாபா ஷேரியான் தோரபோ. ஓ எஸ் லார்ட் ஆண்டவரே, ரிவைஸ் அஸ் லார்ட். பாய் ஆவிய உயிர்ப்பீங்க ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளத்தை தூக்கி எடுங்க ராஜா, நொறுங்குண்ட உள்ளத்தை தூக்கி எடுங்க ராஜா ஆண்டவரே. ஓ ரிபா ஷெரியான் தோரபோ நியான் தரபா கரபா ஓ ரியான் தரபே சரபோ ரியான் தரபா பாபா பாபா பா. ஓ எஸ் லார்ட். ஓ மே ஆராதிக்கிறோ. ஓ எஸ் லார்ட். அப்பா
எங்க இருதயத்தின் வாஞ்சி அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, நோக்கி பார்த்து கூப்பிடும் போது ஆண்டவரே நீ மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ராஜா. அப்பா, எங்க நாங்க இழந்தோமோ ராஜா, அது தீப்ரி ரிவைஸ் பண்ணுங்கப்பா. பா, எங்க ஆவியை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. பா, எங்க ஆராதனை உற்சாகப்படுத்துங்க. எங்கள் அன்பை உற்சாகப்படுத்துங்க ராஜா. எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ரிவைஸ் அஸ் லார்ட். ஓ ரபா ஷெரியாந்த ரபா கரபோ சியாந்தே ரெபோ. ஓ ரியாந்தே ரெபோ சியாந்தே. ஓ என் நேசரே உம் பாதத்தில் நான் என்று அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் நான் என்று அமர்ந்தேன். என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் இந்த பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் இந்த பாதம் போதுமே. தேவைகளின் தோல்விகள் ராஜா. Lord, I submit to your place, Lord. Oh Rabashiyanta, oh Riyandaremesiyanta. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேன். என் தேவைகள் தோல்விகள் தந்தேனே. மறுபடியும் சொல்லுமா, என் தேவைகள் என் தோல்விகள் ஓம் கரத்தில் தந்தேன். என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம், வேறொன்று வேண்டாம் பாதம் போதுமே. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் பாதம். நீர் மாற்றும் போதும் என்று ராஜா. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் பாதம் போதும். நீர் மாற்றும் போதும் என்று ராஜா. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் பாதம் போதுமே. நீரே போதுமே சுவே உம் பாதமே. மட்டும் போதும் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய பாதத்தில் அமரும் போது ஆண்டவரே you are restore us Lord. அப்பா எந்த சூழ்நிலையில இழந்தனோ ராஜா அதை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் ஆசீர்வாதம் உன்னோட இடத்துல இருக்கு ராஜா. எங்களோட விடுதலை உன்னோட இடத்துல இருக்கு ஆண்டவரே. எங்களோட அற்புதம் உன்னோட இடத்துல இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா மறுபடியும் ராஜா we will revise oh Lord. ஆண்டவரே எங்களை ரிவைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ என் தேவைகள் என் தோல்விகள் ஓ கரத்தில் தந்தேன். என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுப்போமா? இந்த மாலையில் உங்களுக்கு தோல்வி உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். He will revise. God will revise. God will revise everything. The Lord will revive us. தேவன் மறுபடியும் நம்மளை எழுப்புகிற தேவன். He will revive us. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேறொன்றும் வேண்டாம். Come on church. நீர் மாற்றும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம். என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று சொல்லுமா? வேறொன்றும் வேண்டாம். பாதம் போதுமே. Come on church. நீர் மட்டும் போதும் உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம். பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே. போதுமே சுவே. நீரே வேண்டுமே சுவே. பாதமே போதுமே சுவே. நீரே நீர் வேண்டுமே உப்பாதம் ஒன்றே. நீரே பாதமே. Can we sing together? நீரே வேண்டுமே சுவே. பாதமே. எல்லோருமே கரங்களை உயர்த்தி பாடுமா? wherever you are, even those who are watching us through this life, lift up your hand and sing to the Lord. வேண்டுமே கரங்களை உயர்த்தி உன் பாதமே.
தேவைகள் என் தோழிகள் தந்தேனே, என் தேவைகள் என் தோல்விகள் கரத்தில் தந்தேனே, என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே, நீர் மட்டு போதும் என்று நின்று உணர்ந்தேனே, வேறொன்று வேண்டாமல் பாதம் போதுமே, நீர் மட்டு போதும் என்று உணர்ந்தேனே, வேறொன்று வேண்டாம் நீர் மட்டும் போதுமே, நீர் மட்டும் போதும் என்று வேறொன்று வேண்டாம் பாதம் போதுமே, நீர் மட்டும் போதும், வேறொன்று வேண்டாம், நீரே பாதமே, revive us once again, God. Revive us once again, God. மீண்டும் ஒரு முறை தேவன் எங்களை எழுப்புகிறார், மீண்டும் ஒரு முறை தேவன் எங்களை அனலாக மாற்றுகிறார். Sometimes we just need to be revived once again. God, revive me. மறுபடியும் ஒரு முறை என்னை அனல் மூட்டுங்கப்பா, மறுபடியும் ஒரு முறை என்னை எழும்ப செய்யப்பா, மறுபடியும் ஒரு முறை என்னை பயன்படுத்துங்க, மறுபடியும் ஒரு முறை என்னை ஆசீர்வதிங்க, மறுபடியும் ஒரு முறை God. சாயங்கால வேளையில sometimes there could be a part of us broken. நம்மள இருக்கிற சில பகுதி உடைந்து போயிருக்கலாம். There can be brokenness within us. There could be a part which is broken. ஏதோ ஒரு பகுதி உடைக்கப்பட்டு say, God, I can't just bear something. சில காரியங்கள் I can't handle it by my own law. என்னால இதை கடந்து போக முடியாது.
I can't carry it myself, Lord. It is too much for me. I need your hand. எனக்கு உதவி தேவை, எனக்கு பலன் தேவை. Without you, it won't be possible. God, help me. Help me in this Marika. When no one is standing with me, யாருமே கூட நிக்காத. Lord, I know that you alone will stand in my battle, will stand in my fight. என்னோட போராட்டங்களை, என்னோட யுத்தங்களை, என்னோட தேவைகளை, it was you alone, God. For it was you alone, God. என் தேவைகளை, என் தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. என் தேவைகள், என் தோல்விகள் நான் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள், என் தோல்விகள் தந்தேனே. என் தேவைகள், என் தோல்விகள் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள், என் தோல்விகள் தந்தேனே. நீர் மட்டும் போதும், இன்றே உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம். நீர் மட்டும் போதும், இன்றே உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம். நீர் மட்டுமே, நீர் மட்டும் போதும், வேறொன்று வேண்டாம். உங்கள் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம். உங்கள் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே பாதமே. நீரே வேண்டுமே பாதமே. போதுமே சுவே. நீரே Lord, we pray, God. We pray, God, that you will keep revive us again and again. மீண்டும் மீண்டுமாக இன்னைக்கு நாங்க கேட்ட உம்முடைய வசனப்படியாக எங்களை எழும்ப செய்வீராக. We want to say thank you for those who have joined us on this life. The life இணைந்த யாவருக்காக நன்றி. God is there for you. God is there for you. உங்களுக்காக உங்க தேவன் இருக்கிறார். He will revive you and make you to rise once again. மீண்டுமாக அவர் உங்களை அனல் மூட்டி பலப்படுத்தி எழும்ப செய்வார். God is there for you. I pray, Lord, bless your people. ஜனங்களை ஆசீர்வதிங்க. Bless them in Jesus' name we pray. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. God bless you, beloved. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We'll see you again. மீண்டும் சந்திப்போம். Be blessed in Jesus' name. Amen.
We want to go to the time of communion.